விலைவாசி உயர்வை மத்திய மாநில அரசுகள் அளித்த பரிசு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சென்னையில் இன்று பிரச்சாரத்தில் விலைவாசி உயர்வு பற்றி பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். மின் கட்டணம், சொத்து வரி, அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர், தங்கம் விலை உயர்வு, இப்படி எண்ணற்ற விலை உயர்வுகளைத்தான் மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சென்னையில் நடந்த பிரச்சாரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறார். வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயவரம் மனோவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பேசுகையில், எதிர்கால தமிழகத்தை போதை தமிழமாக மாற்றிய பெருமை ஆளும் திமுகவை சாரும். போதைப் பொருட்கள் விற்பனையில் கைது செய்யப்பட்டவர்கள் பலரும் திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். போதையில்லா தமிழகமாக மாற்றுவதே அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புதிய தமிழகம் எடப்பாடி பழனிசாமி ஐயா தலைமையில் நாங்கள் அமைத்திருக்க கூட்டணி கட்சியினுடைய இலக்காக இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசுகளுக்காக மத்திய மாநில அரசுகள் செயல்படுகிறது. 1974 முடிந்து போன கச்சத்தீவு குறித்த விவகாரத்தை தற்போது பிரதமர் பேசியிருக்கிறார். வாழ வேண்டிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் பழைய பஞ்சாங்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அனைத்து பொருட்களின் விலைவாசியும் உயர்ந்துள்ளது. மின் கட்டணம், சொத்து வரி, அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர், தங்கம் விலை உயர்வு, இப்படி எண்ணற்ற விலை உயர்வுகளைத்தான் மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். திமுக தாங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை திட்டத்தை அறிவித்தது. இலவச பேருந்து என்ற பெயரில் பேருந்து முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர் அடித்து ஏமாற்றுகிறது. திமுக அரசுக்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் என்று பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார்.